ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதுக்கு இடம் பார்த்திங்கன்னா பெங்களூர் ஃபோர்ட்டு. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும்னா 2 ஆப்ஷன் இருக்குது. மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மெட்ரோவில் வரலாம், இல்லை சேம் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பஸ்லேயும் வரலாம். சப்போஸ் மெட்ரோவில் வரீங்கன்னா கிருஷ்ணராஜேந்திரா மார்க்கெட்டில் இறங்கிக்கலாம். பஸ்ஸில் வரீங்கன்னா சிட்டி மார்க்கெட் பஸ் ஸ்டாப்பு இல்லை கனகபுரா ரோடு பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த 2 இடத்துக்கு வந்தீங்கனாலுமே இந்த ஃபோர்ட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த பெங்களூர் ஃபோர்ட் வந்து ஜஸ்ட் ஒரு ரெமினன்ட் தான். இது ஒரிஜினலாக 16th செஞ்சுரியில் விஜயநகர எம்பையரோட ஒரு சீஃப்டன் கெம்பகோடா மட் ஃபோர்ட்டாக இந்த ஃபோர்ட்டை கட்டியிருக்காப்புல. அதுக்கப்புறம் 18th செஞ்சுரியில் ஹைதர் அலி இதை ஒரு ஸ்டோன் ஃபோர்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. ஃபைனலாக திப்பு சுல்தான் இந்த ஃபோர்ட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்காப்புல 18th செஞ்சுரியில். திப்பு சுல்தானுக்கும் பிரிட்டிஷ் ஆர்மிக்கும் நடந்த ஆங்கிலோ மைசூர் வாரில் இந்த ஃபோர்ட்டை டிஸ்ட்ராய் பண்ணியிருந்திருக்காங்க. முன்னதாக இப்போ நம்ம பார்க்குற அந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டல், திப்பு சுல்தானோட சம்மர் பேலஸு, கோட்டி வெங்கட்ரமணா சுவாமி டெம்பிள், ஃபோர்ட் சர்ச்சு, ஃபோர்ட் ஹை ஸ்கூலு, இது எல்லாமே கிங்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லாமே இந்த ஃபோர்ட் கேம்பஸ்குள்ளே தான் இருந்திருக்கு. இப்போதைக்கு இந்த ஃபோர்ட்டை மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. அதுபோல் எந்த ஒரு என்ட்ரி ஃபீயும் இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே நீங்கள் வரதுக்கு கிடையாது. இப்போதைக்கு இந்த ஃபோர்ட்டில் எஞ்சி இருக்கிறது டெல்லி கேட்டு, அதுக்கப்புறம் 2 பேஸ்டியன்ஸ் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. 1791 இந்த ஃபோர்ட்டை டிஸ்மேண்டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பிரிட்டிஷர்ஸு. ஆல்மோஸ்ட் 1930 வரைக்கும் அந்த டிஸ்மேண்டிலிங் ப்ராசஸ் அவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க. ஒன்ஸ் டிஸ்மேண்டில் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல காலேஜஸ், ஸ்கூல்ஸு, பஸ் ஸ்டாண்ட்ஸு, ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. கிருஷ்ணராஜேந்திரா ரோடு மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்ட்டுக்குள்ளே தான் அமைஞ்சிருக்கு. அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு 2012 பண்ணும்போது 2 அயன் கேனன்ஸ் அன்அர்த் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு அயன் கேனனும் 1 டன் வெயிட்டுக்கு மேலே இருந்ததாகவும் சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் வரலாறு இந்த ஃபோர்ட் தாங்கிட்டு இருக்கு. பெங்களூர் சுற்றி பார்க்க வரீங்கன்னா கட்டாயம் இந்த ஃபோர்ட்டை மிஸ் பண்ணிடாதீங்க.